தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை எப்பொழுதும் மொழி உணர்வை, இன உணர்வை கொச்சைப்படுத்தி பேசுபவர் என்று விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக மாநில தலைவர் மொழி உணர்வை, இன உணர்வை கொச்சைப்படுத்துகிற வகையில் இப்போதல்ல எப்போதும் பேசக்கூடியவர். அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக கர்நாடகாவிலே இருந்தபோது தன்னை கர்நாடகக்காரன், எனக்கு தமிழ்நாடு பிடிக்காது, கர்நாடகா தான் பிடிக்கும் என்று பேசியவர்தான். இப்போது தமிழ்நாட்டில் அவர் அரசியல் செய்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிற சூழலில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் வாய்க்கு வந்ததை பேசி கொண்டிருக்கிறார், உளறி கொட்டி கொண்டிருக்கிறார். அது அவருக்கு தனிப்பட்ட முறையிலே விளம்பரத்தை தேடி தருமே தவிர அவருடைய கட்சிக்கு எந்த வகையிலும் பயன் தராது. திமுக யாருக்கும் பணம் காசு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை, கொடுக்கவும் மாட்டோம் என்றும், ஏனென்றால் எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளராக போட்டியிடும் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோவின் சின்னமாக தீப்பெட்டி சின்னத்தை பொதுமக்களிடம் அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் ரகுபதி தீப்பெட்டி சின்னத்தை பொதுமக்களிடம் அறிமுகம் செய்து வைத்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் 5000 ரூபாய் வேணுமானாலும் கொடுப்பார், ஆனால் டெபாசிட் வாங்க போவது கிடையாது என்றார். ஏதோ நம்ம மக்களுக்கு காசு அவர் அனுப்பி வச்சிருக்க காசு கிடைக்குது, மகிழ்ச்சியோடு வாங்கி கொள்ளட்டும். அவர் எந்த ஊருக்கு போனாலும் நாங்களே மக்கள் கூட்டத்தை கொண்டு நிற்பாட்டுறோம். 2000 ரூபா கொடுத்துக்கிட்டே போகட்டும், எங்களுக்கு ஆட்சேபமே இல்லை. அவருக்கு ஓட்டே ஒரு டைம் போட மாட்டோம். அவரை பற்றி தெரியும், திட்டா இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். மற்ற கட்சிகள்லாம் பணம் மட்டும்லாம் செய்ய முடியாது. நாங்கள் யாருக்கு போய் பணம் காசுலாம் கொடுக்க முடியாது, நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம், கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எங்கள் வெற்றி உறுதி. ஆனால் ஓபிஎஸ் 2000 கொடுக்கலாம். அதை போல மற்றவங்கெல்லாம் இன்னைக்கு அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் தான் சொல்லிட்டேன், 120 கோடி அதிமுக திருச்சியில் நிற்குது. அது ஈடி தான் ஒரு ஃபீஸ் பிடிக்கிறது சொல்லியிருக்கேன். அந்த ஃபீஸ் கட்ட எங்கேருந்து உள்ளது போடுறாங்கன்னு பார்ப்போம். அடுத்து விஜயபாஸ்கத்தை எத்தனை ஆழத்துக்கு பாரி போயிடுச்சுன்னு தெரியும். தேர்தல் முடிந்தவுடன் அந்த கணக்கு புதிதாக எடுக்கப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.